Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 11.2 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ் பவர் என் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்த்தோம். இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு இன்டகிரேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா அந்த ஃபார்முலாஸ். ஸோ இது எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இன்டகிரேஷனில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் 11.2 இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1/cos square x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1/cos square x. ஸோ இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக u/v மெத்தடில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஆனால் இன்டகிரேஷனை நம்மளால் அப்படி பண்ண முடியாது. இன்டகிரேஷனில் நமக்கு எப்படியாவது இந்த மாதிரி டிவிஷன் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ p/q ஃபார்மேட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம சிங்கிளாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த சிங்கிளாக எழுதுனதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு இன்டகிரேஷன் வந்து u/v மெத்தட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால் 1/cos square x நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை இன்டகிரேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா 1/cos xனா சீக்கன் எக்ஸ்ன்னு எழுதலாமா? 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்கல்ல. 1/cos xனா சீக்கண்ட் எக்ஸ், ஓகேவா? cs வரும். அதே 1/sin xனா கொசிங்கட் எக்ஸ்ன்னு வரும். ஸோ இதே வந்துட்டு உங்களுக்கு 1/cos square x அப்படின்னு சொன்னால் என்ன வரும்? சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். ஸோ அதனால் இதை இப்போ இன்டெக்ரல் ஓவர் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் dx அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்க்கு டைரக்ட் ஃபார்முலாவே இருக்குது. இன்டெக்ரல் ஓவர் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் dxோட வேல்யூ என்னது? tan x + c. ஓகே, ஸோ அதனால் இதோட ஆன்சர் என்னது? இஸ் ஈக்குவல் டு tan x + c அப்படின்றத இதோட ஆன்சர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம் என்னன்னா cot x / sin x அப்படின்னு சொல்கிறது. ஸோ செகண்ட் சம் cot x / sin x. இதே மாதிரி u/v மெத்தடில் லைக் அதாவது p/q ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம எப்படியாவது ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு எக்ஸ்பிரஷனாக எழுதுனா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1/sin xன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல /sin xன்னு இருக்குல்ல, அப்போ 1/sin xன்னு வரும்ல. 1/sin xோட ஃபார்முலா என்னது? 1/sin xனா கொசிகண்ட் எக்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதோட வேல்யூ இன்டெக்ரல் ஓவர் cot x, இந்த 1/sin xக்கு பதிலாக கொசிகண்ட் எக்ஸ் dx அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ cot x இன்ட்டு கொசிகண்ட் எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கொசிகண்ட் எக்ஸ் இன்ட்டு காஸ்ட் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் + c அப்படின்னு போட போகிறோம். ஓகே, தேர்ட் ப்ராப்ளம் இன்டெக்ரல் ஓவர் sin x / cos square x அப்படின்னு வருது. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம அவசரப்பட்டு ஓகே 1/cos square x அந்த சம்மில் நம்ம சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸாக மாற்றணும், இங்கேயும் 1/cos square x சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்காதீங்க. அதுக்கான ஃபார்முலா நமக்கு இல்லை. cos square xன்னு பார்க்கும்போது sin x இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்துடும். அதுக்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா இல்லை. அதனால நான் இப்படி என்ன பண்ணிக்கிறேன்னா இன்டெக்ரல் ஓவர் sin x / cos x இன்ட்டு 1/cos x dxன்னு எழுதிக்கிறேன். இந்த cos square x 2 cos x எழுதியிருக்கேன். ஓகேவா? sin x / cos xக்கு ஃபார்முலா என்னது? tan x இன்ட்டு 1/cos xக்கான ஃபார்முலா என்னது? சீக்கண்ட் x dx. tan x இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸோட வேல்யூ என்னது? இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு tan x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சீக்கண்ட் x + c அப்படின்றது தான். ஸோ அதனால் இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா சீக்கண்ட் x + c. இதுதான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராப்ளம் வந்துட்டு இன்டெக்ரல் ஓவர் √1 - x² dx அப்படின்னு இருக்கா. இதுக்கு வந்து டைரக்டான ஃபார்முலாவே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பாருங்க இன்டெக்ரல் ஓவர் 1 / √1 - x² dxக்கு sin inverse of x + c அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதோட டைரக்ட் ஆன்சர் வந்து sin inverse of x + c அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இந்த சம்மெல்லாம் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.